வவுனியாவில குடும்ப பெண் ஒருவர் அவரினுடைய கணவரினாலேயே கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதனுடைய பின்னணி என்ன நடந்த சம்பவம் தொடர்பாகவெல்லாம் இன்றைக்கு இந்த காணொளியில நாங்கள் விவரமாக பேச இருக்கின்றோம். அடுத்ததாக தெதுரோயாவுக்கு சுற்றுலா சென்றிருக்கின்ற ஒரு குழுவினர் அந்த தெதுரோயா பகுதி அந்த ஆற்றிலே வந்து மூழ்கி 5 உயிரிழந்திருக்கிறோம். அந்த சம்பவத்தில இருந்து உயிர் தப்பி இருக்கிற 12 வயது சிறுவன் சொல்லி இருக்கின்ற அதிர்ச்சிகரமான வாக்குமூலம், அதாவது அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி அந்த சிறுவன் சொல்லி இருக்கின்ற அந்த விடயங்கள் உண்மையா மனசு எல்லாத்தையும் ரணமாக்க வச்சிருக்குது. என்ன நடந்தது என்று சொல்லி அந்த சம்பவத்தையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக எனக்கு இந்த கெகல் பத்திர பத்மே வந்து யாருண்டே தெரியாது, எனக்கு யாருண்டே தெரியாம தான் நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன் அப்படி என்று சொல்லி இலங்கையை சேர்ந்த நடிகை ஒருவர் வந்து சொல்லி இருக்கின்றார். இது சம்பந்தமாகவெல்லாம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில விரிவாக்க கதைக்க போறோம். காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை எங்கட சேனலை பாக்குறீங்க என்று சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிட்டு இன்னைக்கு இந்த காணொலியோட இணைஞ்சு பேசுறேன் நான் சுதர்ஷினி சசிகரன். வவுனியா பூம்புகார் பிரதேசத்துல ஒரு குடும்ப பெண் ஒருவர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தவர். இந்த சம்பவம் என்றது வந்து இப்ப கடந்த 2 தினங்களுக்கு முதல்ல நடந்திருந்தது. இந்த சம்பவம் என்னன்னா, இந்த குறித்த உயிரிழந்து இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தாயார் வேலைக்காக வெளியிலே செல்லக்கூடிய ஒருவர். அவர் வேலை முடிந்து மாலை நேரத்திலே வீட்டுக்கு வந்து பார்க்கக்குள்ள தன்னுடைய மகள் உயிரற்ற சடலமா இருக்கிறத பார்த்து கதறி இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் பார்க்கக்குள்ள அவருடைய கழுத்து பகுதி வந்து ஒரு கூரிய ஆயுதத்தால வெட்டப்பட்டு இருக்குது. தன்னுடைய மகள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சு போலீசாரும் வந்து அது எல்லாத்தையும் வந்து சோதனை செய்த பிறகு அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம், ஒரு கூரிய ஆயுதத்தால தாக்கிதான் அந்த பெண் வந்து உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி. இந்த சம்பவத்துல அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய கணவரும் அவற்றை 2 வயது மகளையும் அந்த இடத்திலேயே காண இல்லை. அந்த கணவர் தன்னுடைய 2 வயது மகளையும் கூட்டிக் கொண்டு அந்த இடத்துல இருந்து மாயமாகி இருந்தவர். இந்த நேரத்துல போலீசார் வந்து தீவிரமான விசாரணைகளை எல்லாம் நடத்தியிருந்த நேரத்துல இந்த ஒரு கணவன் உயிரிழந்த இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து நேற்றைய தினம் போலீஸ்ல சரணடைந்திருக்கின்றார். தான் இந்த சம்பவத்தை செய்தது அப்படி என்று சொல்லி நேற்றைய தினம் போலீஸ்ல வந்து சரணடைந்திருக்கிறாராம். ஆனா என்ன காரணத்துக்காக தான் இந்த கொலையை புரிந்தது என்று சொல்லி இன்னமுமே அந்த வாக்குமூலங்கள் பெறப்பட இல்லை. என்ன காரணம் என்று சொல்லியும் இன்னமும் தெரியப்படுத்தப்பட இல்லை. உண்மையில பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு முதலும் வந்து வவுனியாவில ஒரு குடும்ப பெண் ஒருவர் அவருடைய கணவரை வந்து கழுத்தறுத்து கொன்ற ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அது மாதிரியாக தென்னிலங்கையிலையும் இப்படியான கழுத்தறுப்பு சம்பவங்கள் என்றது நடந்திருந்தது. இப்படியாக தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இதுல முக்கியமான காரணமா ஒன்று பார்க்கப்படுது, அந்த குடும்ப பெண்ணின் அதாவது அந்த உயிரிழந்திருக்கக்கூடியவர்களினுடைய நடத்தை கேட்டால்தான் இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பக்கத்துல இப்படி நடத்தை கேடாக இருக்கின்றவர்களுக்கு இதுதான் சரியான தண்டனை என்று ஒருபுறம் சொல்லப்பட்டாலும் கூட இன்னும் ஒரு பக்கம் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இப்ப அவர்களுடைய நடத்தை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க அவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் என்றாக நாங்கள் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் 2 பக்கமாகவும் பேச முடியும். ஆனா இதற்கான தீர்ப்புகள் எல்லாம் கொடுக்க வேண்டிய அந்த கடமைப்பாடுன்றது நீதிமன்றத்திட்ட தான் இருக்குது. ஆக இந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. புத்தளம் தெதுரோயா பகுதிக்கு கொழும்புல இருந்து சிலர் வந்து சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறோம். அவை சுற்றுலாவுக்கு வந்த இடத்துல முன்னேஸ்வரத்துக்கு போய் அங்க வழிபாடுகளை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு உணவகத்துக்கு வந்து தங்களோட உணவையும் தாங்கள் அருந்தி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு புத்தளம் தெதுரோயாவுக்கு நீராடுறதுக்காக வந்திருக்கிறோம். அப்படி நீராட வந்த சமயத்துல அங்க அந்த வெள்ளத்துல சிக்கி வந்து, அதாவது அந்த ஆற்றின் ஓட்டத்துல வந்து சிக்கி 5 உயிரிழந்திருக்கிறோம். இதுல அதிர்ஷ்டவசமா ஒரு சிறுவன் மட்டும் உயிர் தப்பி இருக்கிறார். அந்த சிறுவன் சொல்லி இருக்கிற வாக்குமூலங்கள்ல உண்மையில இந்த நெஞ்ச ரணமாக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார். சொன்னதுல வந்து நாங்கள் கொழும்புல இருந்து வந்து எங்களோட சுற்றுலாவை ஆரம்பிச்சு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் முன்னேஸ்வரத்துக்கு வந்து நாங்கள் அங்க நாங்கள் கும்பிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய உணவை முடிச்சு கொண்டுதான் தெதுரோயாவுக்கு நீராடுறதுக்காக வந்திருந்த நாங்கள். இந்த சமயத்துல முதல் நாங்கள் இறங்கியக்குள்ள கொஞ்சம் வந்து அது ஆழம் குறைஞ்ச பகுதியா இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆழமான பகுதிக்குள்ள போனாங்க. அப்ப கொஞ்சம் எனக்கு ஆழமா இருக்கிற நேரத்துல ஒரு மாமா தான் என்ன வந்து தூக்கி இங்கால விட்டவர். அங்கால போகைக்குள்ள என்னுடைய மற்ற மாமாக்கள் எல்லாருமே வந்து ஆற்றிலே வந்து அடிபட்டு கொண்டு போயிட்டோம். இப்ப அவர்கள் யாருமே உயிரோட இல்லை. எனக்கு அதை நினைக்கின்ற பொழுது எனக்கு சரியான கவலையாக இருக்கின்ற என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்ன அந்த விடயங்கள் தான் இப்ப
அநேகமா வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல எல்லாம் வைரலா பரவி கொண்டிருக்குது. உண்மையில சுற்றுலா போறன்றது வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் தான். ஆனா நாங்க சுற்றுலா செல்ற இடங்கள்ல வந்து இப்ப கடல்ல எல்லாம் நாங்கள் வந்து இப்ப நீராடுறோம் என்று சொன்னா இந்த எல்லை பகுதி என்று சொல்லி இப்ப குறிப்பிட்ட ஒரு எல்லை பகுதிக்கு முதல்ல தான் நாங்கள் அந்த எல்லை பகுதியை தாண்டி நாங்க செல்லக்கூடாது அப்படி என்று சொல்லி சில வரன்முறை எல்லாம் இருக்கு. அப்படி நாங்கள் எங்களுடைய பயணங்களை வந்து எங்களுடைய சுற்றுலாக்களை நாங்க மேற்கொள்ளையும் கூட எங்களுடைய காலநிலையை முதலாவதா நாங்கள் பார்க்கணும். இந்த காலநிலையில நாங்கள் இந்த இடத்துக்கு செல்றது வந்து உசிதமானதா அப்படின்னு சொல்லி முதலாவது விஷயத்தை வந்து பார்க்கணும். அப்படி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உண்மையில அது அநேகமான ஒரு பேசு பொருளா மாறி இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அது ஒரு கவலைக்குள்ள ஆழ்த்தி இருக்கிற விஷயமா இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இனி நீங்க சுற்றுலாவுக்கு தயார்படுத்துற ஒரு நபர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய சுற்றுலா தொடர்பாகவும் நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் தொடர்பாகவும் அவதாரமா இருக்க வேண்டியதுன்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு கெகல்பத்தர பத்மே பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர் என்று சொல்லியோ இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர் இப்படிப்பட்ட நபர் என்று சொல்லியோ எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நபர் என்று தெரிந்து நான் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி தென்னிலங்கையை சேர்ந்திருக்கின்ற ஒரு பிரபலமான நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா சொல்லி இருக்கின்றார். ஸ்ரீமாலி பொன்சேகாவை வந்து சிஐடியினர் விசாரணைக்கு அழைக்கல. ஆனா ஸ்ரீமாலி பொன்சேகா தானாவே சிஐடியினர்கிட்ட போய் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த கெகல்பத்தரவின் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தொலைபேசியை பகுப்பாய்வு செய்யும் பொழுது அவரினுடைய தொலைபேசியில தென்னிலங்கையை சேர்ந்து நிறைய நடிகைகளினுடைய புகைப்படங்கள் தொடர்புகள் வந்து அந்த தொலைபேசியில இருந்தது. அவர்களிட்ட வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே குற்றப்பிரிவினரால வந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நேரத்துல தான் ஸ்ரீமாலி பொன்சேகா தானாவே போய் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதுல அவ என்னென்ன சொல்லியிருக்கிறாவண்டா, எனக்கு கெகல்பத்தர பத்மே இப்படிப்பட்ட ஒரு நபர் என்று தெரியாது. ஆனால் நான் வந்து 2022ஆம் ஆண்டு துபாய்க்கு வந்து சென்றிருந்தேன். அந்த நேரத்துல தான் அங்கே ஒரு நிகழ்வுல கலந்து கொள்ளேக்குள்ள நான் கெகல்பத்தர பத்மேவோட புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தேன். ஆனா கெகல்பத்தர பத்மே இப்படிப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆக எதிர்வரும் காலங்கள்ல வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ற ஒவ்வொருவருமே நீங்க யாரோட புகைப்படம் எடுத்துக்கொள்றீங்கன்றதுல தெளிவா இருங்கோ. அதை விட எனக்கு துபாய் என்றது என்னோட 2வது வீடு மாதிரி. நான் அங்க அடிக்கடி போய் வரேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு முறையில வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் இவர்களோடு எனக்கு எந்த விதமான ஒரு தொடர்புமே கிடையாது. அந்த புகைப்படம் என்பது நான் தெரியாமல் எடுத்துக்கொண்டு ஒரு விடயம் தான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில இதுக்கு முதல்ல நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பியூமி அன்சமாலிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளையும் பியூமி அன்சமாலி சொன்ன விடயங்கள் என்ன நாங்க சாதாரணமா அங்கே ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்ட நேரத்துல அந்த ஒரு நிகழ்வுல கலந்து கொள்ளேக்குள்ள அந்த சந்திப்பு மேற்கொண்டிருந்த நாங்கள் அந்த நேரத்துல புகைப்படம் எடுத்துக்கொண்ட நாங்கள் அதோட அவர் வந்து அழகா மாறுறதுக்கு வெள்ளையா மாறுறதுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டவர். அதுக்கு நான் என்னுடைய கிரீம்ஸை வந்து பங்கு கொண்டு சொல்லி ஒரு ஆலோசனை தான் கொடுத்தேன். அது தவிரவும் எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா அவ சத்தியம் பண்ணி அந்த விஷயத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திட்ட சொல்லிட்டு வந்துட்டா. ஆனா அவ அதுக்கு பிறகு வெளியில வந்து ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கக்குள்ள தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக அதாவது கெகல்பத்தர பத்மே சம்பந்தமாக தகவல்கள் பெறதுக்கு தான் தன்னை வந்து சிஐடியினர் அழைத்திருந்ததா அவ வந்து சொல்ல இல்ல வேற ஒரு விடயமாகத்தான் தான் வந்திருந்ததா சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் தன்னுடைய முகநூல்ல வந்து இந்த விடயங்களை சொல்லி இருந்தவ. இப்போ ஸ்ரீமாலி பொன்சேகாவும் சொல்லி இருக்கிறார் தனக்கும் இதுக்கும் எந்த அளவும் சம்பந்தம் இல்லை நான் தெரியாம தான் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நான் என்று தொடர்ந்தும் வந்து விசாரணைகள் போய்கொண்டே இருக்குது. இன்னும் இதுவரைக்குமே இந்த இஷாரா சம்பந்தின வழக்குல 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை கைதுகள் நடக்க போகுதோன்னு சொல்லி தெரியல. அந்த அடிப்படையில நடக்க போற விஷயங்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்ப அதிக அளவுல வந்து கைதுகள் தான் நடந்து கொண்டிருக்குது. ஆக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன். தொடர்ந்தும் பேசுவோம். நன்றி உறவுகளே.